தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் மீண்டும் இந்த பரிசுத்த நாளை காணவும், இந்த நாளிலும் கர்த்தர் நாமத்தை நம்ம ஒருமித்து மகிமைப்படுத்த தேவன் இந்த நல்ல கிருபைக்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் என்னவென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்வதுதான் ரொம்ப முக்கியம். ஆனபடினால இன்று கால வேளையில் நான் தேவ சமூகத்தில் கிட்ட சேரும்போது ஒரு எளிய செய்தி, ஒரு சிறிய செய்தி. ஆனால் இது தேவனிடத்தில் கிட்டி சேர உன்னதத்திற்கு கொண்டு போகிற, தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வழி என்பதை நான் அறிந்து கொண்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி. சாத்தான் இதைத்தான் மக்கள் பெற்றுக்கொள்ள விடாதபடி அவன் தடை செய்து அவர்களுக்கு சாத்தானுடைய குணங்களை கொடுக்கிறான். ஆதி பிசாசு, அதாவது சாத்தான், அவன் பரலோகத்தில் மகிமையாய் தேவதூதனாய் இருந்தவன். அவன் தேவனுக்கு சமமாய் தன்னை உயர்த்தி பெருமை பாராட்டி அங்கிருந்து சவிக்கப்பட்டு விழுந்த ஒரு சக்தி. அந்த சக்தியானது இன்று தேவனை கிட்டி சேர்கிற தேவனுடைய பிள்ளைகளை அந்த உன்னத நிலை மறுபடியும் தேவன் அந்த தேவ சாயலை மனிதனுக்கு கொடுக்க அவர் விரும்பி நம்முடைய குமாரனை இந்த பூமியில் அனுப்பியதற்கான தியாக பலி செலுத்தியிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. அந்த பலியினால் உண்டாகிற மேன்மை அடைந்து கொள்ள விடாதபடி மனிதர்களுக்கு, அதாவது தன்னில் இல்லாத ஒரு மனிதன் தன்னை பற்றி எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, தன்னை பற்றி சரியாக உணர்ந்தால் தன்னுடைய ஜீவகாலம், தன்னுடைய வாழ்க்கை, நான் யார் என்பதை அவன் தெரிந்து கொண்டால் அது வராது. ஆனால் அதற்கு மாறான நிலை சத்துரு உண்டு பண்ணுகிற காலமாக இருக்கிறபடினா கர்த்தருடைய பார்வை எங்கே இருக்கிறது, யாரை பார்த்து இருக்கிறது, அவர் யாரை ஆசீர்வதிக்கிறார் என்பதை ஒரு சில வசனங்கள் மூலமாக நாம் இன்னும் பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை விட உயர்ந்தவர் உலகத்தில் யாரும், பரலோகத்தில் யாரும் இல்லை என்று நாம் காணுகின்றோம். அப்படி இருந்த போதிலும் அவர் பெரியவராயிருந்தும் எங்க பார்க்கிறார்? தாழ்மையானவைகளை நோக்கி பார்க்கிறார். இவ்வளவு பேரும் கூடியிருக்கிறோம். ஆண்டவர் உயர்ந்தவர் நம்மத்தில் இருக்கிறார். நம்முடைய கண்ணுக்கு, மாம்ச கண்ணுக்கு தெரியவில்லை, ஆவியிலே நாம் அதை தரிசிக்கிறோம், உணர்கிறோம். அதற்காக தேவனுக்கு மகிமை. ஆனபடினால அந்த தேவன் இப்பொழுது பார்க்கிறார். அவர் உயர்ந்தவர், ஆனால் தாழ்மையானவைகளை நோக்கி பார்க்கிறார் என்று சங்கீதக்காரன் 138 சங்கீதம் 6வது வாக்கியத்தில் இப்படி சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். வாசிக்கலாம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனோ தூரத்தில் இருந்து அறிகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக மேட்டிமை, பெருமை இவைகள் உடையவர்களை எங்கிருந்து பார்க்கிறாரா? தூரத்தில் இருந்து பார்க்கிறார். தேவனுக்கு மகிமை. ஆனால் தாழ்மை உள்ளவர்களை கிட்ட இருந்து பார்க்கிறார், தாழ்மையானவர்களை நோக்கி பார்க்கிறார். எதற்கு? அவருடைய குறைபாடு என்ன, அவர்களுக்கு என்ன தேவை, அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், அவருடைய நிலைமை என்ன என்று நோக்கி உற்று பார்க்கிறார் என்று நாம் காணுகின்றோம். ஆனப்படினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பெருமை என்று சொல்வது அதாவது பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமா, அல்லது படித்தவர்களுக்கு மட்டுமா, அல்லது அழகுடையவர்களுக்கு, அறிவுடையவர்களுக்கு மட்டுமா? எல்லாருக்கும் தான் இருக்குது. ஏழை பரம ஏழைகளுக்கும் இருக்கிறது. நாம் இந்த ஆடுகளை மேய்க்கிற அல்லது மந்தையை மேய்க்கிற இந்த உத்தியோகத்துக்கு வந்த பிறகு அவருடைய ஆடுகள் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்வாயாக என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறபடியினால் ஆடுகள் நிலைமை அறிகிறோம். அதாவது எனக்கு பெருமை வந்து விட்டது என்று நம்மள ஒன்றும் இல்லை, அழகும் இல்லை, அறிவும் இல்லை, பணமும் இல்லை, வீடு வாசலும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தால் அங்கே ஒரு பெருமையை கொடுக்கிறான். எதற்கு? அவர்களை வீழ்த்துவதற்காக. பெருமை அடைந்து விட்டால் கர்த்தர் அவர்களை தள்ளி விடுவார். பெருமை வந்தவுடனே கர்த்தர் ஒதுங்கி விடுவார். கர்த்தர் தூரத்திலிருந்து எட்டி பார்ப்பார். இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள் மனிதனை தேவ அன்பை பெற்ற அல்லது தேவ சாயலை அடைய அழைக்கப்பட்ட, அபிஷேகிக்கப்பட்ட மனிதனை அப்படி ஆக்க வேண்டும் என்று அவன் இந்த கடைசி காலத்தில் எப்படி தெரிகிறானா? சுற்றி திரிகிறான். கர்ச்சிக்கிற சங்கத்தை போல சுற்றி அலைகிறான். எதற்கு?
மனிதனுக்கு மேட்டிமையை கொடுப்பதற்காக. கொடுத்து விட்டால் போதும் அவன் தேவனுக்கு அவனுக்கு பிரிவினை உண்டாயிரும், தூரமாயிருவான், அவன் தேவனுக்கு பகைஞன் ஆயிடுவான். ஆனபடியினால ஒரு மனிதன் அது மேன்மை அடைய வேண்டும் என்றால் தேவ உறவை ஐக்கியத்தை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் தேவனை தியானித்து ஆரம்பித்த உடனே அவனுக்குள்ளே அனல்மும் உண்டு, அவனுக்குள்ளே கொழுந்து வெட்டி எரிகிற அனுபவம் உண்டாகி அவன் அந்த தெய்வீகத்தை, அதாவது ஆனந்த களிப்போடு அனுபவிக்க அவனில் இருக்க வேண்டிய அடிப்படை என்னென்றுதான் நான் சொல்றேன். எளிய பிரசங்கம் இது. அதுபடினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் தாழ்த்தப்பட போகிறான், உயர்த்தப்பட போகிறான் என்பதை நடைமுறையிலே அறிந்து கொள்ளலாம். ஒன்றுமில்லாதிருந்தும் தனக்கு ஒன்று ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாவற்றிலும் ஒரு பெருமை, எல்லாருமே பார்க்கணும், எல்லா பெருமை ஒன்றும் கிடையாது. அதில் என்ன இருக்கு? ஒன்றுமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது நம்முடைய இருதயத்தில் தேவனுக்கு முன்பாக மனிதர்களுக்கு முன்பாக தாழ்மையாய் நடந்து கொள்வது அவர்கள் தேவாசுராத்தை பெற்றுக்கொள்ளும் வழி. அவர்களை எப்பொழுதும் கருத்தாய் கவனமாய் அக்கறையாய் நோக்கி பார்க்கின்றார். பார்த்து அவர்களை குறைபட விட மாட்டார், அவர்களை குறைபடவே விட மாட்டார். இப்பொழுது நிறைவாகுது, ஏன்னா அவர் பார்க்கிறார் அல்லவா, அவர் விசாரிக்கிறார் அல்லவா திறந்தோறும். அதுபடினால யாரை விசாரிப்பார்? இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களை அவர் விசாரிக்கிறார். மகனே, மகளே, உனக்கு என்ன தேவை, என்ன கவலை, என்ன உனக்கு வேண்டும் என்று அவர் யாரை கேட்கிறார்? அதாவது மனத்தாழ்மை உள்ளவர்கள், தாழ்மை உள்ளவர்களே அவர் நோக்கி பார்க்கிறார் என்று வேதம் சொல்கின்றது. இங்கே பாருங்க, ஞானி சாலமோன் எழுதுகின்றார். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தேவனுக்கு மகிமை, அதை பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஆவிக்குரிய நிலையில் இருந்தாலும் சரி, சரீர பிரகாரமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு மேன்மை வரப்போகிறது என்பது முன்னாலே காட்டுவது எது? தாழ்மை. மேன்மைக்கு முந்தினது தாழ்மை. அந்த தாழ்மையை பார்த்த உடனே கர்த்தர் இவர்களை உயர்த்த போகிறார். தெய்வீக சுவாபம். சுவாமி பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் சிலுவையின் மரண பரியந்தம் என்ன செய்தார்? தன்னை தாழ்த்தினார், வெறுமையாக்கினார், அடிமையாக்கினார் என்று நாம் காணுகின்றோம். பிதாவுக்கு முன்பாக அவர் அப்படி நடந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படியால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு மனிதன் உயர்த்தப்பட எப்போது கர்த்தருடைய பார்வையிலே இருக்க, நான் கர்த்தருடைய பார்வையில் இருக்க நமக்கு தெரியும். தாவீது சொல்கிறார் அல்லவா, கர்த்தரை கண்பனால நிறுத்தி நோக்கிக் கொண்டே இருக்கிறேன். வெறுமையா இல்லை, எப்பொழுதும் கண்ணை முடித்தாலும் மூடினாலும், வழி நடந்தாலும், பிரயாணப்பட்டாலும், வேலையில் இருந்தாலும், படிக்க போனாலும் கர்த்தர் முன்னால் நிற்கிறார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அருமையானவர்களே, அதான் தெய்வீக வாழ்க்கை, அதுதான் உயர்வடையக்கூடிய வழி என்பதை நான் சொல்லுகிறேன். யார் நமக்கு முன்னால் இல்லாவிட்டாலும், யார் நமக்கு ஆறுதலாக அனுகூலமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் யார் இருக்கணும்? இயேசு எப்பொழுதும் அவருடைய பார்வையில் வைத்திருக்கணும். தேவனை நோக்கி பார்க்க தாழ்மை. நம்மை பற்றி நாம் சரியாக அறிந்து கொண்டால் அங்கே மேட்டிமைக்கு வழியே கிடையாது. அடிக்கடி நாம் சொல்லுகிற காரியம் இதுதானே. வெளியே போகிற மூச்சு உள்ளவர்கள் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. ராத்திரி தூங்கும் போது உள்ளே வெளியும் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்குது. இவ்வளவுதான் மனித வாழ்க்கை. இதை மனிதன் சரியா விழுந்தால் பெருமைக்கு எங்கே இடம் இருக்கிறது? எதிர்காலத்தை குறித்த, அதாவது ஆராய்ச்சி, ஆலோசனை, பெருமையான எண்ணங்கள் ஏன் வருகின்றது? இது சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம். பெருமையை கொடுத்து ரொம்ப படிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப தெரியும், அறிவு இருக்கு, நல்லா பேச தெரியும், தேவனுக்கு நிறைய பணம் இருக்குது, இல்லை எனக்கு அரசியல் ரீதியில் பெரிய செல்வாக்கு என்று சொல்லி பெருமை அடைந்து போகிறவர்களே, ஆலயத்துக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு மட்டும் நான் சொல்லவில்லை. இந்த சத்தம் உலகத்தில் பல பாகங்களில் இது ஒலித்து கொண்டிருக்கிறபடியினால, அநேக சபைகளில் இந்த வார்த்தை விழுகின்றபடியினால உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் பரிசுத்தாய் பெற்றிருந்தாலும்
மறுபிறவி அடைந்திருந்தாலும் உங்களிலே பெருமை மேட்டிமை என்ற ஒன்று இருக்குமானால் கர்த்தர் உங்களை பார்க்க மாட்டார். கர்த்தர் பாராத மனிதனுக்கு பாதுகாப்பு கிடையாது என்பதை நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனை நோக்கி பார்ப்பார் என்றால் தாவீது சொல்லியது போல கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார், நான் என்ன செய்வதில்லை, அசைக்கப்படுவதில்லை. மனிதன் எனக்கு என்ன செய்வான், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகிறார் பக்தர் தாவீது. தேவனுக்கு மகிமை. அறுபடியால் அருமையானவர்களே, நம்மில் இருக்க வேண்டியது கர்த்தர் எப்பொழுது நம்மை நோக்கி பார்க்கிற அந்த பார்வை நாம் உணர்ந்திருக்கணும். எந்த நேரமும் கர்த்தருடைய பார்வையில் நாம் இருக்கணும். அவருடைய பார்வையில் இருந்தால் ஒரு சக்தி நம்மை தொடாது, ஒன்று நம்மை மேற்கொள்ளாது, எந்த சூழலை எந்த கவலை நம்மை அமிழ்த்து போடாது. ஏன் உடனே கர்த்தர் பார்க்கிறது மட்டுமா சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார் அல்லவா? சத்தத்தை தொனிக்க பண்ணி நம்மை தேற்றுகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எதற்கு வந்திருக்கிறார் நமக்குள்ளே? அவர் தேற்றவாளர். உலகத்தில் பாடுகள் உண்டு என்று அவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு பிதாவுக்கு தெரியும். அப்படினால் தன்னுடைய பிள்ளைகள் தொய்ந்து போகக்கூடாது, வாழ்க்கையில் ஏற்பட நெருக்கத்தில் சோர்ந்து போகக்கூடாது என்று எண்ணி தேற்றவாளனாக பரிசுத்தாய் அனுப்பினார். கவலைகள், பாரங்கள், துக்கங்கள், ஐயோ என்ன செய்வது என்ற அலசடிப்புகள் வரும்போது அந்த தேற்றவாளன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறபடினால், நோக்கி பார்க்கிறபடியினால், நம்முடைய சிந்தை அறிகின்றபடினால், வாழ்க்கையின் தோற்றத்தை எல்லாம் பார்க்கிறபடியினால், அதாவது அவர் அதை செய்ய வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உடம்பை அசைத்து ஏதாவது ஆறாவது நேரத்தில் பரவசம் மட்டுமல்ல, வாழ்க்கையிலேயே நமக்கு ஒரு பெரிய, அதாவது திடகாத்திரமாக நமக்கு பாதுகாப்பு ஆலோசனை கர்த்தாவாய் நமக்குள்ளே இருக்கிறார். இல்லையா? யாருக்கு பெருமை வந்துவிட்டால் அவருடைய கிரியை கொஞ்சம் கொஞ்சம் குறையும். அப்போ ஆவியில அசைவு இருக்காது, சந்தோஷம் குறையும், வெளிப்படுத்தல் காட்சி தரிசனங்கள் நிறுத்தப்படும், இப்படியெல்லாம் வரும். என்னால் அவருக்கு பிரியமில்லாத ஒன்று இந்த பெருமை என்பது. தேவனுக்கு மகிமை. கவனிங்க, பெருமை அது எந்த சம்பந்தமும் காரணம் அனுகூலமும் இல்லாத வைத்தியலை வைத்து பெருமைப்பட வைக்கிறார். ஆறுபடினா அது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கிராமத்தில் படிப்பறிவு இல்லாதவர்கள் கூட இந்த விவசாயம் பண்ணும்போது அவைகள் ஒரு குறிக்கப்பட்ட ஸ்டேஜ் வளர்ந்த உடனே சொல்லுவார்கள், இது இத்தனை மேனி கொடுக்கும், இதனுடைய மேனி இவ்வளவு இருக்கும் என்று கரெக்டாக துல்லியமாக ஒரு மேனி 2 மேனி சொல்லுவார்கள். அப்படி இருக்கும். வளரக்கூடிய பயிரை எப்படி எல்லாம் முளையில தெரிஞ்சிடும், ஓ இது இப்படி ஆகும் என்று. ஆனபடியால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கவனியுங்கள். ஒரு மனிதன் மேன்மை அடைந்து தெய்வீக சாயல் அடைந்து கர்த்தருக்காக பயன்பட போகிறான் என்பது, இவன் உன்னத நிலைக்கு போய் கொண்டிருக்கிறான் என்பதை எதனால் அறிவது? தாழ்மையினால். மேன்மைக்கு முந்தி வருவது தாழ்மை. இந்த தாழ்மையை வைத்துதான் இவன் மேன்மை அடைய போகிறான் என்று அறிந்து கொள்ளலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை எல்லா காதிலும் விழட்டும், இருதயத்திலும் பதியட்டும். அருமையானவர்களே, இன்று காலையில் 1/2 மணி நேரத்துக்குள்ளாக, அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு திங்கள் செவ்வாயிலிருந்து ஆயத்தப்படுற பழக்கம் உண்டு. அப்படி இருக்கும்போது இன்று நான் குளித்து விட்டு ஆராதனைக்கு எல்லாம் ரெடியாகி 1 மணி நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் இந்த வார்த்தை இன்று உங்களுக்கு சொல்லும்படியாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல வேண்டும். சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லும்படி அவர் எனக்கு கல்விமானுடைய நாவை தந்தருளினார் என்று பக்தன் சொல்லுகிறார். தெரியும், ஆனபடியால் அதுல எதுல எடுத்து அது சமயத்துக்கேற்ற வார்த்தை அல்ல. ஆனபடினால் இன்று நமக்கு தருகிற வார்த்தை நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க, நம்மை ஆவிக்குரிய நன்மையினால் நிரப்ப, இந்த பாவ நிறைந்த தீமை நிறைந்த ஆபத்து நிறைந்த உலகத்தில் எப்போது கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்க, அவருடைய பார்வையில் நம்மை வைத்துக் கொள்ள என்ன செய்யணும்?
தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். நம்ம இந்த திருவிழா கூட்டங்களுக்கு சின்ன வயசுல போயிருக்கிறோம். அப்போ கூட சேர்ந்த நண்பர்கள் பிரதர்கள் உடம்பெல்லாம் வந்திருப்பாங்க. அப்போ நம்மளை முன்னமே அனுப்பிடுவாங்க. என்னுடைய பழக்கம் அது அங்கே போய் நான் அந்த காலத்தில் ஆதியிலே தெரிந்த என்னில் உண்டான பக்தி அதுதான் கோயில் பக்தி. அங்கே கொடிமரம் இருக்கிறனால அது பக்கத்தில் கொண்டு என்னை உட்கார வச்சுருங்க, சாமி கும்பிட்டுட்டே இருக்கு, கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருக்கு. அது அப்படின்னாலும் நீங்கள் வந்துடுங்க, என்ன இடத்துல சந்திப்போம். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் இப்படி தான் இருந்தேன். தேவனுக்கு மகிமை. அப்போ அங்கே கூட்டி கொண்டு போகும்போது 2 பேர் வந்திருக்க மாட்டாரு. அப்போ உன்னி பார்க்கறது நோக்கி பிரதர் வந்திருக்காரா, எங்கே இருக்காரு, எங்கே இருக்கு. அதே மாதிரி ஜனமரத்தை இந்த பூமியில ஆண்டவர் யாரை நோக்கி பார்க்கிறார்? தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். ஒரு வீட்டில் தாழ்மை உள்ளவர்கள் யார் யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறார். அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய கையின் பிரயாசங்கள், நம்முடைய ஜீவி, இந்த ஆவிக்குரிய நிலையை நாம் பாதுகாத்துக் கொள்ள நம்ம இருக்க வேண்டியது தேவ பார்வை. தேவனுடைய பார்வையில் எங்கும் எப்பொழுது இருக்கணும். இல்லையா? அப்பொழுது நமக்கு இந்த வருஷத்தை ஜீவித்துக்குரிய கிருபை எல்லாவிடத்தில் நமக்கு கிடைக்கும். நமக்கு வர இருக்கிற தீமைகளை அவர் அறிவார், நமக்கு அகற்றுவார், நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். அப்படி அன்பான தேவனுடைய பிள்ளைகளை எந்த வகையில் ஒருவரை நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு ஆவிக்குரிய ஜீவித்திலூட கிருபைகளை பெற்று வளர்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்க. அப்பவும் சாத்தா கொஞ்சம் பெருமையை கொண்டு வர பார்ப்பான். அல்ல கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணிட்டோம், கொஞ்சம் பெருமையை கொண்டு வர பார்ப்பான். நமக்கு கொஞ்சம் வேத அறிவு பெருமை கொண்டு வர பார்ப்பான். எந்த வகையிலேயாவது பெருமையை புகுத்து தேவனுடைய ஐக்கியத்தை பார்வையிட்டு நம்மை பிரிப்பதற்காக சத்துரு பிரயாசப்படுவான். அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது என்று இறைவாக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யானை வருவதற்கு முன்னால் என்ன கேட்குமா? மணி ஓசை. ஹல்லேலூயா. இந்த ஊருக்கு பட்டிக்காடு கிராமங்களில் யானை என்றால் பிள்ளைகளெல்லாம் ஓடும். வாத்தியமார் ஏதாவது ஆசிரியர்கள் பிள்ளைகளெல்லாம் வெளியே கூட்டி கொண்டு வந்து யானையை பார்ப்பதற்கு ஒரு ஆண்டாள் வரிசை பாட்டியிருப்பாங்க. அப்போ இப்போ அங்கே மணி ஓசை கேட்ட உடனே யானை வந்துட்டு வரப்போகுது வந்துடும். ஹல்லேலூயா. பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அதே விதமாக இயேசு தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய பார்வையில் வைத்துக் கொள்ள, அவர் பார்வையில் இல்லாவிட்டால் ஒருவரும் தப்ப முடியாது. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேற முடியவே முடியாது. ஹல்லேலூயா. எதிராளி சுற்றி அலைகிறான், அவருடைய பார்வையில் இருந்தால் அவன் பயப்படுவான். அவனுடைய கடவுள் அவனை பார்த்து கொண்டே இருக்கிறார். நெருங்கினால் அவர் நம்மை சிக்ஷித்து போடுவார், நம்மை தண்டித்து போடுவார், கொன்று போடுவார் என்று எண்ணி எதிராளி பயப்படுவார். அந்த பயம் அவனுக்கு ஏற்பட வேண்டும் என்றால் நம்மில் இருக்க வேண்டிய காரியம் என்ன? தாழ்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேன்மை அடைவதற்கு, மேன்மை வருவதற்கு முன்னால் நம்மில் இருக்க வேண்டிய காரியம் என்ன? தாழ்மை, தாழ்மை. ஹல்லேலூயா. மன மேட்டிமை உள்ளவனை எங்க இருந்து பார்க்கிறார்? தூரத்திலிருந்து எட்டி பார்க்கிறார். ஒரு பயனும் இல்லை, எப்போது எட்டி பார்ப்பார். ஆனால் அப்படி இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையை கண்டுபிடிக்க இவைகள் சொல்லப்படுகின்றது. ஹல்லேலூயா. இருக்கிறவனுக்கு மட்டுமல்ல, இல்லாதவர்களுக்கும் அப்படி ஆகிறது. அதான் எனக்கு ஆச்சரியம். அப்போதான் நான் கண்டுபிடிக்கிறது சாத்தானுடைய சரியான ஒரு வேலை. இவர்களை கர்த்தரை விட்டு பிரிக்க, கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள விடாதபடி, இவர்களை குறித்த தேவ திட்டம் முறியடிக்கப்படும்படியாக இதை கொடுத்து விட்டால் வீழ்ச்சி அடைவார்கள் என்று எண்ணி சாத்தான் பெருமை, மன மேட்டிமை இல்லாத ஒன்றை அவர்களில் எதிர்பார்க்க வைக்கிறான். அதை அடைய வேண்டும் என்ற விருப்பத்தை உண்டு பண்ணுகிறான். இடம் கொடுத்து விடாதீர்கள். கற்பனை பண்ணாதீர்கள். சொல்லுகிறதை நன்றாக கவனியுங்கள். நாமத்திற்கு மகிமை உண்டாவது. 18ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தை கூட ஒருவர் வாசிக்கலாம். அழிவு வரும் முன் மனுஷருடைய இருதயம் இருமாப்பா இருக்கும். அழிவு மனக்கு குறைவு, மனிதனுக்கு தண்டனை ஏற்படுவதற்கு முன்னால் மனிதனுடைய இருதயம் இருமாப்பாக இருக்கும். சொல்லுங்க. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தேவனுக்கு மகிமை,
அல்லேலூயா. இவர் பெரிய ஞானம் பெற்றவர். உலகத்தில் அவருக்கு முன்னும் அவருக்கு பின்னும் அப்படிப்பட்ட ஒரு ஞானி எழும்போது இல்லை என்ற அந்த வரவரசாதத்தை தேவனது சாலமோனுக்கு கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அவர்தான் சொல்லுகின்றார், ஒரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கும் ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்திற்கும் காரணம் என்ன என்கிறது அவர் தன்னுடைய ஞானத்தினால, தெய்வீக ஞானத்தினால அறிந்து சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கென்ன பெருமை, நமக்கென்ன மேட்டிமை? ஐயோ, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நானும் பல தலைமுறைகளை பார்த்து விட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் இரவுபகலாக சேர்த்தார்கள், பொறாமைப்பட்டார்கள், பிறரை வஞ்சித்து எடுத்தார்கள், என்னெல்லாமோ பண்ணினார்கள். பிறரை ஸ்தானத்தோடு தள்ளி அந்த ஸ்தானத்தை நாம் பிடிக்க வேண்டும் என்று எண்ணி உலக பிரகாரமாக பல காரியங்களில் அப்படி எண்ணியவர்களும் உண்டு. எப்படி போனார்கள் என்பதை நான் அறிந்தவனாகவும் இருக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினாலே கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்தாவிட்டால் அவன் என்ன செய்வான்? தாழ்ந்தே போயிடுவான். அவர் உங்களை உயர்த்தும்படி பலத்த கரத்துக்கு அடங்கி இருங்க. அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்க. அவருடைய கரத்தில் இருந்தால் அவருடைய கரத்தை உயர்த்த 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 நீ உயர்ந்து விடுவாய் என்று வேதம் சொல்லுகின்றது. சபைக்குள்ளே பார்க்கிறோம் பாருங்க. அதாவது நம்முடைய மக்களுக்குள்ளே எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் சிலருடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கிறது எனக்கு தெரிகின்றது. அதான் இந்த காரணம். தேவனுக்கு மகிமை. அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருடைய பார்வையில் எப்பொழுது இருக்க வேண்டும். அப்பொழுது ஒருவரும் நம்மை ஒரு சக்தியும் தொட முடியாது. ஒருவரும் நம்மை தாழ்த்தி போடவும் முடியவே முடியாது. என்னால் கர்த்தருடைய பார்வையில் அவன் இருக்கிறான். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை, என்னுடைய கண்ணுக்குள் இருக்கிற கருவழியை தொடுகின்றான். தொட முடியுமா? தேவனுக்கு மகிமை. அப்படிப்பட்ட தேவனுடைய பார்வையில் இருக்க நம்முடைய உள்ள எப்பொழுதும் தேவ சமூகத்தில் தாழ்மை உள்ளதாக இருக்க வேண்டும். தேவன் அதை பார்க்கிறார் என்று நாம் காணுகின்றோம். அப்படிப்பட்டவர்கள் அவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிவிட்டால், ஒரு காரியத்துக்காக வேண்டுதல் செய்துவிட்டால், அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் என்று எழுதியிருக்கிறது. அவர்கள் ஜெபம் பண்ணிவிட்டால், தேசத்தில் மழை இல்லாமல் இருக்கும்போது என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட மக்கள், என்னுடைய ஜனங்கள், அதாவது தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி, தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என்னை நோக்கி கூப்பிட்டால் அவருடைய தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன், அவருடைய சொல்லை கேட்பேன். என்ன? அதாவது தாழ்த்துவது. அதற்கு முதலாவது பொல்லாத வழிகள் என்னென்ன உண்டோ அதை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். அகற்றிவிட்டு தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே என்று தாழ்த்தும் போது அவர்கள் கூப்பிட்ட உடனே அவர்களுக்கு மறு உத்தரவு அருள் செய்வார். தேசத்திற்கே சேமத்தை கொடுத்து விடுவாராம். அப்படி என்று 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கும் போது இங்கே கர்த்தருடைய வார்த்தையை நான் இப்படி பார்க்கிறோம். மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி, என்னுடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மில் தாழ்வு உண்டாவதற்கு முதலாவது பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத கிரியைகள், பொல்லாத செயல்கள், பொல்லாத நினைவுகள், இவைகளை தான் நம்மை விட்டு அகற்றணும். இதை அகற்றிவிட்டு பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவரை நோக்கி கூப்பிடும் போது சத்தத்தை கேட்பார். கேட்டது தேசத்திற்கு, வீட்டுக்கு மட்டுமல்ல, சொந்தக்காரர்களுக்கு மட்டுமல்ல, தனக்கு மாத்திரமல்ல, தேசத்திற்கே சேமத்தை கொடுப்பார்.
அது தேசத்தில் பயிர் பிச்சைகளை அளிக்கக்கூடிய வெட்டுக்கிளி, பலவிதமான மனிதர்களுக்கு கொள்ளை நோய்கள், பலவிதமாக மழை இல்லாத வறட்சியால் ஏற்படும் நெருக்கடிகள் இப்படி உண்டாயிருக்கும் போது என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற என்னுடைய பிள்ளைகள் அதாவது தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என்னை கூப்பிட்டு விட்டால் என்ன செய்வேன்? தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அதை நான் மாற்றி தீமைகளை மாற்றி மழையை வரிசைக்க பண்ணுவேன். இருக்கிற சூழல்கள் தேவனுக்கு பிரியமில்லாத ஆளுகைகளை மாற்றுவேன் என்று சொல்கின்றார். நான் சொல்லுகிறதை கேட்க கர்த்தருடைய சபையை திறந்திருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது இந்த ஜெபத்தில் முக்கியமானது தங்களை தாழ்த்தி தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் தேசத்திற்கு சேமம் மறுமலர்ச்சியை ஆண்டவர் தருவேன் என்று சொல்லுகின்றார். அப்படினால் அடிப்படை இப்படி இருக்கட்டும். அதான் வாரம் வாரம் வாசிக்கிறோம் அல்லவா 136 சங்கீதத்தில், நம்முடைய தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மிகவும் தாழ்ந்தவர்கள், தாழ்மையில் இருந்தோம், தாழ்வில் இருந்தோம். இப்படி இருந்த நம்மை நோக்கி பார்த்தார், நம்மை நினைத்தார். நினைத்தனால் தான் இங்கே இருக்கிறோம். ஜனங்கள் இந்த நேரத்தில் இந்த லீவு நாளில் எங்கெல்லாமோ இருக்கிறார்கள், எங்கெல்லாமோ இருப்பதற்கு தீர்மானம் பண்ணி எங்கெல்லாமோ சுற்றி கொண்டிருப்பார்கள், என்னெல்லாம் கிரமங்களை செய்வார்கள். நாம் இங்கே இருக்கிறோம் என்றால் நம்முடைய தாழ்மையில், நம்முடைய தாழ்வில் நம்மை தேவன் நினைத்தார். இல்லைன்னா இதுக்குள்ள அழிஞ்சு போயிருப்போம். எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நம்மை கொண்டு போவதற்கு வந்தது. நம்மை அவர் விடவில்லை அல்லவா? ஹல்லேலூயா. ஆண்டவராகியோட கண்கள் எங்க பார்க்கிறது? தாழ்வில் இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. எனக்கு எல்லாம் முடியெல்லாம் தெரியும், என்னால நான் எங்க அங்கல்ல. ஆண்டவரே எனக்கு ஒன்றுமில்லை, ஒன்று ஏதாவது ஒன்று தெரியாது என்று தன்னை தாழ்த்துகிற இடம் எங்கேயோ அங்கே அவருடைய கண்கள் பார்க்கிறது, அங்கே அவருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது. பார்த்தபடியினால உங்களையும் என்னையும் அவர் ரட்சித்தார். அந்த ரட்சிப்பை பெற முடியாது. இந்த இயேசுவை அறிந்தவர்கள் எத்தனை பேர் ரட்சிப்பின் வழி தெரியாமல் இருக்கிறார்கள், ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்ள என்று அறியாமல் இருக்கிறார்கள். நமக்கு அதை அறியத்தக்கதான கிருபையை கொடுத்தார் அல்லவா? உடைய தாழ்வில் நினைத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகி தேவன் உயர்ந்தவர். இன்று உயர்ந்தவர்களைத்தான் பார்ப்பார்கள். படித்தவர்களை பார்ப்பார்கள், பணக்காரர்களை பார்ப்பார்கள், இப்படி அரசியல்வாதிகள் பற்பல வகையிலே நாம் பார்க்கின்றோம். அவர்களைத்தான் பார்ப்பார்கள், அண்டிக் கொள்வார்கள். நீ தான் பாயம் பிறண்டா இருக்கணும், உனக்கு தான் அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, திறமை இருக்கு சொல்லுவார்கள். தாவீதை கொல்வதற்காக சவுல் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தான். ரொம்ப நெருங்கிட்டான். சவுலுடைய மகன் யோனத்தான் தாவீதுக்கு ரொம்ப பிராண்டு. ஸ்திரீகளுடைய சுலகத்தை பார்க்கும் அதிக பற்றுதல் உள்ளவர்களாக இருந்தார்கள். இவருக்கு மகிமை. இப்படி இருக்கும்போது தாவீது சொன்னார், மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம் தான் இருக்குது. தகப்பனை நெருங்கி விட்டார். சொல்லும் போது யோனத்தான் நல்ல வார்த்தை தான் சொன்னார். என்ன சொன்னார்? நீர் ஒரு நாள் என் தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருப்பீர், நீர் ஒரு நாள் உயர்த்தப்படுவீர், நீர் ராஜாவை இருப்பீர், நான் அடுத்த ஸ்தானத்தில் இருப்பேன். எண்ணம் என்ன? ராஜாவா இருக்கணும், அந்த சீட்டில் இருக்கணும் எண்ணம். ஆனால் அப்படியே ரெண்டு பேரும் உடன்பாடு பண்ணி கொண்டார்கள். அப்படி ஆனால் இப்படி ஆக வேண்டும் என்று உடன்பாடு பண்ணிவிட்டு பிரிந்தார்கள். பிரிந்த போது தாவீது எங்க இருந்தார்? காட்டில் இருந்தார். யோனத்தான் எங்கே போனார்? அரண்மனைக்கு போயிட்டார். பஞ்சமத்தையில தூங்க போயிட்டார். ராஜபோஜனத்தை சாப்பிட போய்விட்டார். அங்கே இருக்கிறார். இந்த தாவீது காட்டில் அதாவது ஒரு காற்று மனுஷன் மாதிரி அலைகிறார். தாவீதை பற்றி சொன்னது அவர் ராஜாவாகிவிட்டார். யோனத்தானே நீ என்று இல்லையே, உனக்கு என்ன மேன்மையான என்றால் ராஜாவாகணும், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நாம் இருக்கணும், அல்லது அந்த ராஜாவை தள்ளிட்டு அந்த இடத்துல நாம் இருக்கணும் என்கிற எண்ணம் உனக்கு இருக்கிறது. நல்லது.
இது யார் கொடுப்பது? மனிதன் கொடுக்க முடியுமா? நம்மள யாரு? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் அல்லேலூயா என்று புதிய பாட்டை பாடினார்கள். அந்த வரிசையில சேர்த்திருக்கிறார். தாழ்மை என்பது பாடுகளை சகிக்கிற ஒன்று. தாவீது வனாந்தரத்தில் அவர் பாடுகளை சகித்தார். பனியிலும் வெயிலிலும் மழையிலும் பலமான பயத்திலும் இருந்த காலம். கர்த்தர் மேல் வைத்திருந்த உறுதி, தேவனுடைய பார்வை, தேவனுடைய கண்ணு தாவீது மேலே இருந்தது. அவர் தானே பின்னால் எழுதுகிறார், அதாவது கர்த்தரின் கண்ணுனால நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறார். இந்த வனாந்தரமான இடத்தில் அரசாங்கமே, அதாவது சவுல் அவருடைய படைகளோடு என்னை துரத்தி கொண்டு வருகிற வேளை எப்பவே மேற்கொண்டு விடலாம். நான் தனிப்பட்ட மனுஷன், என் கூட இருக்கிறவெல்லாம் கடன்பட்டவனும் கைவிடப்பட்டவனும் உபத்திரப்பட்டவனும் நான் இருப்பேன். ஒன்றுக்கும் வழி இல்லை. ஆனால் அவருடைய நம்பிக்கை எங்கே? கண்ணை மூடினால் மூடாவிட்டால் என்ன தெரியுது? கர்த்தர் இருக்கிறது தெரியும். சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்காக தேவன் நம்மோடு கூட இருக்க வாழும்போது பல உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கடிகள், நிந்தைகள் வரும். இவைகளை நாம் சகித்து கொண்டு அதிலே முன்னேறி செல்வோம் என்று சொன்னால் கர்த்தர் எப்பொழுது நம்மோடு கூட இருப்பார். முற்பிதாக்கள் எல்லாம் உயிர் விடுகிற நேரத்திலேயும் கர்த்தரோடு இருந்தார்கள். எழும்பிருந்து தன்னுடைய சந்ததிகளுக்கெல்லாம் வருங்காலங்களை பற்றி தீர்க்க தரிசனம் உரைத்துவிட்டு காலை முடக்கி நித்திரை பண்ணினார்கள். அதுவரைக்கும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். கர்த்தருடைய பார்வையில் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு எத்தனையோ உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கடிகள் வந்த போதிலும் இந்த தைரியம் தானே. கர்த்தர் சொல்வார், நீ பயப்படாது, அந்த படைகளை கண்டு பயப்படாது, நான் உன்னோடு இருப்பேன். கர்த்தர் ஒரு மனிதனோடு இருக்கணும். நான் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்க்கையில இந்த அடிப்படை அஸ்திவாரம் மரமேற்றுமை என்கிறத அகற்றி தாழ்மையுள்ளவனாக தன்னை ஒரு பொருட்டாக எண்ணாமல் இருப்பானால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன மேன்மைக்கு முன்னானது? தாழ்மை. இந்த தாழ்மை எதை காட்டுகிறது? இவன் மேன்மையடைந்து விடுவான், படிப்பில் மேன்மையடைந்து விடுவான், உத்தியோகத்தில் மேன்மையடைந்து விடுவான், அவன் செய்கிற எல்லா கையின் பிரயாசங்களிலே மேன்மை அடைந்து விடுவான் என்று அறிய முடியும். முன்னானது முன்னடையாளம் நம்மில் இருக்கிறது நமக்கே தெரியும். நம்மை கர்த்தர் உயர்த்துவார். நம்மில மனமேட்டிமை வந்துவிட்டால் கர்த்தர் நம்மை விட்டு ஒதுங்கி விடுவார். அவர் தாழ்மை எதிர்பார்க்கின்ற தேவன். தேவனாயிருந்து தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாழ்த்தி வெறுமையாய் ஒன்று முடியாதவர் போல் அவர் பல இடங்களில் காணப்பட்டார். அந்த தாழ்மை அவர் எட்டி பார்த்தால் போதும், எல்லாம் பொசுங்கி போகும். அவரை பிடிப்பதற்காக ஒரு கூட்டம் பேர் வந்தார்கள். இயேசுவை அறிய வேண்டும், இயேசுவை பார்க்கணும். என்னால் யூதர்கள் எல்லாம் நாங்கள் இந்த நாட்டுக்கு போயிருக்கும்போது பார்த்தோம், யூதர்கள் எல்லாம் ஒரே ஷேப்பில் தான் இருக்கிறாங்க. இயேசு அந்த வம்சத்தில் பிறந்தபடியினால் அவருடைய முகம் அந்த யூதருடைய முகத்தை போல. ஆனால் அப்படினால் அவர் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. இவர்கள் அங்கே கூடுதலை தேடி நிற்கும் போது ஆண்டவர் கிணறு யாரை தேடுறீங்க? நீங்க தேடுறது யாரை தேடுகிறீர்கள் என்ற உடனே அவ்வளவு பேர் என்ன ஆயிட்டான்? 10 அவ்வளவு மயங்கி விழுந்துட்டான். அவ்வளவு பெரிய வல்லமை உள்ள தேவன். அவர் எட்டி பார்த்தால் பொசுங்கி போகும். அப்படிப்பட்ட தேவன். அவர் தம்மை தாழ்த்தினார். எதற்காக? உங்களுக்காக, எனக்காக. மனிதன் இழந்து போன அந்த தெய்வீக நன்மையை மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் இந்த நிலையில் தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் அதை காண்பித்தார். அவரை போல யாரும் இல்லை. அவர் தானே வழிகாட்டி போதித்து மட்டும் போதா என்று சொல்லி, பிதாவினுடைய சித்தம், நீர் பூலோகத்துக்கு போனோம், உலகத்தில் போய் இந்த பாடுகள் பட்டு மக்களுக்கு ரட்சிப்பை சமாளித்து கொடுக்கணும் என்கிற சித்தம் கீழ்ப்படிந்தார். தன்னை தாழ்த்தினார்.
பிதா சொல்ல குமாரன் காண்கிறது எதுவோ அது எல்லாம் தாமாக ஒன்றையும் செய்வதில்லை, ஒன்றையுமே செய்ய மாட்டார் என்று இறைவாக்கு சொல்லுகிற அருமையானவர்களே. அதுபடியால் தாழ்மைக்கு முன்னடையாளமும் கீழ்ப்படிதல். அப்படிப்பட்டவர்கள் உயர்வடைந்து விடுவார்கள். அவர்களை விட்டு கர்த்தர் ஒருபோதும் விலக மாட்டார் என்பது உண்மை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் ஏராளமான கிருபைகளை அளிக்கிறார். இதை அறிந்து கொண்ட பக்தன் யாக்கோபு சொல்லுகின்றார். இந்த பிரகாரம் யாக்கோபு சொல்லுகிறார் 4:6 அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆவிக்கு நிலையில கவனித்துக் கொள்ளுங்கள். கிருபைக்காக உபவாசிக்கிறது மட்டுமல்ல, கிருபைக்காக ராமழுதும் ஜெபம் பண்ணுகிறது மட்டுமல்ல, அதற்கு முன்னால இருக்க வேண்டிய காரியம் என்ன என்கிறதை நாம் அறிய வேண்டும். வாசிக்கலாம். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அதிகமான கிருபை தேவன் அளிக்கிறாரே, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் அதிகமான கிருபை, கொஞ்சம் கிருபை அல்ல. ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி தாழ்த்தி எல்லா காரியங்களிலும் பொறுமையா சகித்து அவன் முன்னேறிக்கொண்டே இருக்கும் போது தேவனுக்கு மகிமை. அவனுக்கு என்ன கிடைக்குமா? கிருபை கிடைக்கும். பெற்றிருக்கிற கிருபையோடு இன்னும் 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 அதிகமான கிருபையை அவர் தருவார். தாழ்ந்த இடத்துக்கு தண்ணீர் ஓடுகிறது போல ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக மனிதர்களுக்கு முன்பாக கூட தன்னை தாழ்மையாக நடந்து கொண்டால் அவனுக்கு கிருபை அளிக்கிறார். அவர் அதிகமான கிருபையை தருகின்றார். அந்த கிருபையை நாம் பெறுவதற்கு என்ன செய்யணும்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை கூட நாம் பார்க்கும் போது அதில் நான் இப்படி பார்க்கிறோம். வாசிக்கலாம். அந்தபடி இளைஞர்களே மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படி. ஒருவருக்கொரு மூப்பருக்கும் கீழ்ப்படிங்க, பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிங்க, ஆசிரியருக்கும் கீழ்ப்படிங்க, உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிற உங்களுக்கு மேலுள்ளவர்களுக்கு கீழ்ப்படிங்க. வாசிங்க. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. 2 வார்த்தை கடைசியில் எழுதியிருக்கிறது. பெருமை எங்கே இருக்கிறது அங்கே தேவன் பார்க்கிறது மட்டுமல்ல, எதிர்த்து நிற்கிறார். அவர்கள் எதை செய்தாலும் ஃபெயில்வர் எல்லாம் ஃபெயில்வர் ஆகிவிடுகிறது. தேவன் எதிர்த்து நின்றால் எங்கே ஆசீர்வாதம் கிடைக்கும்? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், கிருபை அளிக்கிறார். அந்த கிருபை எப்படி கற்றுக் கொடுக்கிறார்? மூப்பருக்கு கீழ்ப்படியணும், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியணும், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியணும். இப்படி கீழ்ப்படிந்து நடந்து தங்களை கீழ்ப்படிகிறோம். அப்படிதான் தாழ்மை வரும். எல்லாம் தாழ்மை வராது. நீயா நானா இல்லை நீ சொல்ற நான் கேட்கிறதா என்று எதிர்த்து நிற்கும் போது எனக்கும் தெரியும் என்று சொல்கிறது போல அது எதிர்த்து நிற்கிறது. அதில் தாழ்மை இல்லை, அதில் ஒரு மேட்டிமை உண்டாகிறது என்று நாம் காணுகின்றோம். அப்படினால் அன்பானவர்களே மூப்பர்களுக்கு, வயதில் மூத்தவர்களுக்கு, நம்ம நல்ல புத்திமதிகளை சொல்லி நம்ம நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படியும். இப்படியே நாம் பயிற்சி எடுத்து விட்டால் நமக்கு என்ன வந்துடும்? தாழ்மை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்ப என்னன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்று ஏதாவது என்பதுதான் அது. அதுல அப்படி காட்டுறது. எனக்கு ஒன்றும் தெரியாது ஐயா என்று சொல். தேவனுக்கு மகிமை. அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் இந்த நாளில் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? ஆண்டவராகி தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். மனசில் வைத்துக் கொள்வோம். தாழ்மையில மேல உருவாவது எப்படி? மூப்பர்களுக்கு தமிழ் அபிஷேகம் பெற்ற ஒருவருக்கு ஒருவர். சரி, அவர்கள் சொல்லுகிறது தான் தப்பா தான் இருக்குது. நம்முடைய பிறர்களுக்கு கூட சொல்லுவான். அங்கே அவங்க ஏதாவது சில வேலை சத்தம் போட்டு அனுப்புவாங்க பைபிள் வசனங்களை வைத்து. இல்லை இதான் சரிம்பார். ஒரு அப்படி இல்லாத அர்த்தம் என்று சொல்லுவார். அது கொஞ்சம் பெரிய சண்டை போடுற மாதிரி சத்தம் கேட்கும். அப்போ நாம் கூப்பிட்டு என்ன சொல்லுகிறோம்? அதாவது நீங்கள் சொல்லுகிறதா சரியாக இருந்தாலும் அவர் சொல்லுகிறதுல தாழ்ந்துரு, விட்டு கொடுத்துருங்க. அவர் தப்பாகவே சொல்லியிருக்கட்டும், அதை சரியை ஏற்றுக்கொண்டது போல விட்டுரு. சந்தர்ப்பம் வரும்,
அப்பொழுது சொல்லலாம், இல்லை அவரே கேட்பார், நான் இனி சொன்ன தப்பு தான். நான் திரும்ப அந்த வேத வாக்கியத்தை படிக்கும்போது அதனுடைய அர்த்தம் இப்படி என்று எனக்கு விளங்கினது என்று அப்போ சொல்வார். ஆனபடினால தாழ்மை என்பது ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் பண்ணாதீர்கள். எனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நீர் சொல்வதை நான் கேட்க மாட்டேன் என்பது வாக்குவாதம். அதில் தாழ்மை இல்லை, அதில் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை. ஆனபடியினால் தேவன் அதாவது நம்மை பார்க்கிற பார்வை குறையும். அவர் நம்மை நோக்கி பார்க்க முடியாது. ஏன்னா நமக்குள் இப்படிப்பட்டவற்றை இருக்கிறதினால் அவர் நம்மை நோக்கி பார்க்க மாட்டார். நம்மை நோக்கி பார்த்து விட்டால், நம்மை நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்ம சார்ந்தவர்களை கர்த்தருடைய பார்வையில் வைத்திருந்தால் அதுவே ஐஸ்வர்யம், அதுவே மகிமை, அதுவே ஒரு பெரிய நமக்கு கிடைத்தப்பட்ட வரப்பிரசாதம். அதை நாம் அடைவதற்கு நம்மிலே சில தகுதிகள் இருக்கலாம். இருந்தால் நமக்குள்ளே இருக்கட்டும், அது நம்முடைய காரியத்துக்கு யூஸ் ஆகட்டும், இல்லை கடவுளுடைய காரியத்துக்கு அது யூஸ் ஆகட்டும், அதில் நாம் பெருமை கொள்ளக்கூடாது. அதுல கர்த்தருடைய பார்வை நமக்கு சாதகமா இல்லாமல் அது நமக்கு ஆப்போசிட்டா மாறி எதிர்த்து நிற்கிற ஒரு சூழல். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார். யாருக்கென்றால் தாழ்மை உள்ளவர்களுக்கு என்று வேதம் சொல்லுகிறபடியா கேளுங்கள் அருமையானவர்களே. மனதில் நாம் வைத்துக் கொள்வோம், கர்த்தர் நம்மை உயர்த்த விரும்புகின்றார், நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். நீ நாட்களாய் வேண்டிக் கொண்டு வாசம் இருந்து ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கேட்கிற அவைகளை நான் உங்களுக்கு செய்ய உங்களோடு கூட எப்பொழுது இருக்க நீங்கள் செய்ய வேண்டியது தாழ்மை உள்ளவர். தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு மேற்பட்டவர்கள் ஒன்று சொன்னால், ஒரு ஏழை எளியவர்கள் ஒன்று சொன்னால் உடனே நமக்கு ஆப்போசிட் பண்ண வேண்டாம். ஒன்றும் சொல்லாவிட்டால் அமைதி காப்பதே மேல். அந்த பிரகாரம் நாம் செய்வோம். நல்லதும் சொல்ல வேண்டாம், பொல்லதும் சொல்ல வேண்டாம், அமைதி அமைதி காத்திருப்போம் என்று சொன்னால் அது ஒரு தாழ்மை. பேசாமல் இருந்தால் பேதையும் ஞானி ஆயிடுவான். தேவனுக்கு மகிமை. கர்த்தருடைய வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது. அப்படி சில முறைகள் இருக்கு பார்த்தீங்களா? வீட்டில் கணவர் பேசும்போது வீட்டுமா அமைதியாக இருக்கு. அப்போ அவருக்கு தெரிய பேசிக்கொண்டிருக்கும் போது அதுக்கடையில் பாதி வார்த்தையில் நாம் குறுக்கிட்டு பேசும்போது அது ஒரு தாழ்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் என்பதை மறந்துவிட வேண்டாம். தேவனுக்கு மகிமை. அவர்கள் பேசுகிறார்கள், பேசட்டும், தப்போ ரைட்டோ. அந்த ஆள் போன பிறகு என்ன இப்படி சொன்னீங்களே சரியா என்று கேட்டுக்கொள்ளலாம். இப்பொழுது நான் கூட பாய வேண்டாம் என்று அப்படிப்பட்டவரை எண்ணுவார்கள். ஆனபடினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு நாம் இப்படி என்ன செய்யணும்? கர்த்தரை எப்பொழுது நமக்கு முன்னால நிறுத்தி நோக்கி இருக்கணும். வெளியே கிளம்பி போனாலும் கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு முன்னால இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் வெளியே ஸ்கூலுக்கோ வேலைக்கு போனாலும் கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருக்கணும். இதை சம்பாதிப்போம். எதை சம்பாதிக்காவிட்டாலும் இதை சம்பாதிப்போம். இதை சம்பாதித்து விட்டால் நமக்கு ஒரு குறைச்சலும் இல்லை, ஒரு பயமும் வாழ்க்கையில் இல்லை. ஏனால் கர்த்தர் நாம் உறங்கிவிட்டாலும் ராத்திரி உறங்கிவிட்டாலும் அவர் நம்ம நோக்கமாகவே இருக்கிறார். ஒரு பொல்லாங்கனை நம்மை தொடாதபடி அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். சிறைகளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆமா, அவன் சொல்லுவது, நீங்க வெளியே போனாலும் சரி, விருந்துக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, ஊர்ல இருந்து வந்து விட்டு திரும்பி போனாலும் சரி, ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு நாம் எண்ணுகிறது. இப்போ ஒரு சிலர் அதை விட்டுட்டாங்க. அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை. அவர்களுக்கு நாம் நல்வழியை சொல்ல வேண்டிய நம்முடைய கடமை. ஒரு ஜெபம் பண்ணி விட்டு போனீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட வருவார். எங்களை கடவுள் இல்லையா, அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி தான் போடுமா அப்படின்னா அது தப்பு. தேவன் முறைகள் வகுத்திருக்கிறார் அல்லவா, அதை கடைபிடிங்க. அது உங்களுக்காகத்தானே. அதற்கு என்ன வேற என்ன விளக்கிறேமா? ஒன்றும் இல்லையே. ஒரு ஜெபம் ஆண்டவரே கூட ஏறும், நல்ல பயணத்தை வாக்கியம் பண்ணும், சுகமாய் கொண்டு சேரும், எல்லாவற்றையும் சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பி விடுவார்கள். அவ்வளவுதான். தேவனுக்கு மகிமை.
ஆனபடியினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அறிந்து கொள்ளுங்கள். அதுலதான் மனத்தாழ்மை வருது. அப்ப மனத்தாழ்மை தாரண்டா வராது. தலையை தாழ்த்தி தாழ்த்தி தரையில கொண்டு முட்டி தரையில முட்டி விட்டாலும் அந்த தாழ்மை வராது. தாழ்மையின் வழி இதுதான். இதை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். ஆண்டவரை பற்றி நினைக்கும் போது பயமா இருக்கு. ஆனால் அவர் நம்மை பிள்ளைகளே நினைக்கிறார். மகனே என்று சொல்லுகிறார், மகளே என்று சொல்லுகிறார். சீரழித்தில் சொன்னார், இனிமேல் உங்களை வேலைக்காரர்கள் என்று சொல்ல மாட்டேன். அவன் வேலைக்காரன் எஜமான வேலைக்காரத்தில் எல்லாவற்றையும் சொல்ல மாட்டான். நான் எல்லாவற்றையும் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். அப்படின்னா இனிமேல் எப்படி அழைப்பேன்? உங்களுடைய உதிரர்கள் சகோதரர்கள் என்று அழைக்கிறேன். கடவுள் அவருடைய தாழ்மை பார்த்தீங்களா? தேவனுக்கு மகிமை. அப்படினால் மனிதர்களாகி நமக்குள்ளே பரிசுத்த ஆவியை தந்து நம்ம எப்படி அழைக்கிறாராம்? சகோதரி சகோதரன் என்று அழைக்கிறார். ஆனபடினால அந்த தாழ்மை நமக்கு இருக்கு. ஒரு விவசாயி, அவர் விவசாயம் செய்து அதிகால ஆயிட்டு ரொம்ப பாடுபட்டார். ஒரே ஒரு மகன் உண்டு. அவனையாவது நல்லா படிக்க வைத்து அவனுடைய எதிர்காலம் நல்லா இருக்க வைக்கணும்னு சொல்லி அவனை பிளஸ் டூ முடித்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜோடு சேர்த்துட்டார். சேர்த்துட்டு படியப்பா மாதம் மாதம் அவனுக்கு பணம் அனுப்பி வச்சுட்டே இருக்கிறார். அவர் கூலி வேலை செய்து காட்டு வேலை செய்து உழைத்து அவர் அதாவது நல்ல உடுத்த துணி கிடையாது, நல்ல துணி உடுக்கவும் முடியாது, காட்டிலே நடக்கிறார். அப்படி உழைத்து மகனை காப்பாற்றினார். அவர் அங்கே காலேஜுக்கு போன உடனே அங்குள்ள ஸ்டூடெண்ட்லாம் பழகிட்டு இவருக்கு நினைப்பு இருந்தால் அவனுடைய அப்பா நம்ம பார்க்க வந்துடக்கூடாது, அவர் ஒரு கோமலம் பாய்த்து கொண்டு ஒரு ஏழை மனுஷனா வருவார், நமக்கு மதிப்பு பேருமே என்று. ஒரு நாள் இவன் குளித்து விட்டு காலேஜ் போறதுக்காக மேலே நிற்கும் போது தாப்பனார் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார். இவன் கூட சந்திரோட சொன்னா எங்களுடைய வேலைக்காரர் வர்றாரு, அதனால் வந்தாருன்னா அவனுடைய மகன் இப்போ பார்க்க முடியாது, அதுபடினால ஏதாவது அவங்க அப்பா காசு கொடுத்தா வாங்கிட்டு வச்சுக்கிட சொன்னார். அப்போ இவர் அப்படியா பார்க்க முடியாத மாணவன், அது என் மகன்ப்பா, நான் நீங்கள் அவங்க வீட்டுக்கு வேலைக்காரங்க தானே கேட்டோடனே அவருக்கு ரொம்ப மனசு ஆயிட்டு, ரொம்ப ஆயிட்டு. அப்போ அவர் சொன்னார், இல்லைப்பா நான் அவங்க அப்பா. அப்படியா, இப்போ அவங்க அப்பா வந்திருக்கார, பார்க்க முடியாது. அவர் அந்த பணத்தை மகன் மேல் கொண்ட பாசத்தினால அந்த பையன்கிட்ட கொடுத்து விட்டு கவலையோடு விட சேர்ந்தார். ஒரு காரியம் எப்படி அப்படி இந்த நாட்களில் பெற்றவர்கள் பெரியவர்கள் உடன்பிறப்புகள் அப்படி இவர்களை உயர்த்தணும், என் தம்பி நல்லா இருக்கணும், எங்கள் மகன் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும் என்று சொல்லி அவர்கள் அரும்பாடுபட்டு உழைத்து உயர்வடைந்த பிறகு அவர்களை துச்சமாக எண்ணுகிற எத்தனையோ பேர் இன்றைக்கு, அன்றைக்கு என்றால் இன்றைக்கு எவ்வளவு அப்படி ஆயிட்டு. அருமையானவர்களே, நாளழித்து படித்தவுடனே, கொஞ்சம் பேச படித்தவுடனே நீங்கள் மற்றவர்களை எளிவாக என்ன சாத்தான் வைப்பான், பெருமை கொள்ள வைப்பான். ஆங்கிலத்தில் பேசுகிறேன், இங்கிலீஷில் பேசுகிறேன், அப்படியாது எங்கள் அப்பாவுக்கு தமிழ் கூட பேச வராது என்று எண்ணி தன்னை மேட்டிமை ஆக்கி எங்க போயிடுறாங்க, கடவுளை விட்டு தூரமா போயிடுறாங்க. கர்த்தருடைய பார்வையில் இல்லாதவர்களுக்கு என்ன பாதுகாப்பு? இப்ப நாம் பார்க்கலையா தேசத்தில் நடக்கிற நடப்புகளை? கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். கர்த்தரை கண் முன்னால நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அவர் என்ன சொல்லுகிறார்? தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். சாதாரணமா இல்லை, நோக்கி பாருங்க. பிள்ளையுடைய தேவை என்ன, பிள்ளையுடைய காரியம் என்ன என்று நோக்கி பார்க்கிறார். பார்க்கிறதோடு மட்டுமல்ல, தலையிடுகிறார், இந்த காரியத்தை செய்கிறார். இவர்கள் தான் தைரியமாக உலகத்தில் வாழ முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். யாக்கோபு 4:10 கூட வாசித்து விடலாம்.
அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அல்லேலூயா. எப்பொழுது சில இடங்களில் உபாச கூட நடக்க அன்றைக்கு தான் என்னமில்லாத ட்ரெஸ்ஸுகளை அணிந்து அன்றைக்கு தான் ரொம்ப இதா போவாங்க கோயிலுக்கு. என்ன பாரு என்ன பாரு அப்படின்னு காட்டுறதுக்காக போறோம். அங்கே நாங்கள் ஜபத்தை கத்தர் கேட்பாரா? இதை மட்டும் நான் சொல்லவில்லை. புறம்ப இருக்கிறது, உள்ள இருக்கிறதான புறம்பு வருது, அதான் வரும். ஆனால் அப்படினால் சபை பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய பார்வையில் இருக்கணும். உங்களை ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். உங்கள் கையின் பிரயாசங்களை அவர் நோக்கி பார்க்கணும். உங்கள் பிள்ளைகளை அவர் நோக்கி பார்க்கணும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படணும். அல்லேலூயா. அவரிடத்தில் தேவ கிருபை இருக்கும். தேவ கிருபை ஒரு மனிதனோடு இருந்து விட்டால் அவனுக்கு ஒன்றும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியாக இருந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தர் தேடுதலுக்கு ஒரு நன்மையும் என்ன இந்த பூமியில் வாழ்வதற்கு வேணுமோ அது அத்தனையும் தரப்படும். இது கர்த்தர் நோக்கி பார்க்கிற மனிதனுக்கு அந்த நிலை அடைவதற்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நம்மை தாழ்த்தணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு மூப்பர்களுக்கு கீழ்ப்படிங்க, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்க. இதை நாம் வஸ்திரமாக அணிந்து கொள்வோம் என்று சொன்னால் மனத்தாழ்மை தானாக வந்துவிடும். என்னை பார்த்து சோதனம் பண்ணவில்லையே என்று சொல்ல வேண்டாம். கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள். அவங்க போட்டாங்களோ போடலையோ சோதனம் சிஸ்டர் செய். இதை செய்தால் எல்லாம் சரியாகிவிடும். பிறரிடத்தில் அதை நாம் எதிர்பார்க்கும் முன்னால முதலாவது நாம் அப்படி எல்லாருமே செய்துவிட்டால் எவ்வளவு அருமையா இருக்கும் பாருங்க. அதை செய்ய தாழ்மை எப்ப வரும்? ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிதல், ஒருவருக்கு ஒருவர் அந்யோன்யம், இவைகள் வரும்போது தாழ்மை தானாக வரும், வந்துவிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர்களை பார்க்கின்றார். கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது, சுத்தி கொண்டே. எதற்கு? இப்படிப்பட்ட இருதயம் குணம் படைத்தவர்கள் யார் இருக்கிறார்கள்? அவர்களோடு வாசம் பண்ணணும், அவர்களை ஆசீர்வதிக்கணும், உயர்த்தணும் என்று கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் ஒரு வீடாக ஒரு ஆளாக எங்க பார்க்கிறார்? இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா வேணும். சவுல் கீழ்ப்படியாமை காண்பித்தபடியினால் சவுலுக்கு பதிலாக ஒரு அரசன். ஆண்டவர் சொன்னார், நீ போய் சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார், நீ போய் ஈசாயின் மகனில் ஒருவனை ராஜாவாக நியமி. ஈசாய்க்கு எத்தனை மகன் என்று சொல்லவில்லை, எந்த மகன் என்றும் சொல்லவில்லை. அவருக்கு ரொம்ப ஆசை, நம்ம வீட்டில் நம்முடைய மகனில் ஒருவனை ராஜாவாக்க வந்திருக்கிறாரே, ஏனி மூத்தவனை கொண்டு வந்து. அவர் பார்த்தால் எப்படி இருக்கிறார்? ராஜாவா இருப்பதற்கு தகுதியாக இருக்கிறார். அவருடைய தேஜஸ், முகத்தினுடைய சௌந்தரியம், அறிவு, வளர்ச்சி பார்த்தால் சீட்டில் உட்கார்ந்தால் எல்லாரும் அவரை வாழ்த்தக்கூடிய அளவுக்கு அவர் இருக்கிறார். அவரை ஈசா கூட்டிக் கொண்டு சாமி விட்டு விட்டார். அவர் தீர்க்கனாய் இருந்து கூட அவரை பார்த்தவுடன் இவருக்கும் என்ன உண்டாயிற்று, இவனாக்கும் இவன் தான் அந்த ஆளா என்று சொல்லி அவனை அபிஷேகிக்க தைல குப்பி எடுத்தார். ஆண்டவர் சொன்னார், இவனை வெறுக்கிறேன். இல்லை, அடுத்து நீ மனிதனுடைய முகத்தை பார்க்கிறாய், நான் இருதயத்தை பார்க்கிறேன். நான் பார்க்கிற இடம் வேறு. ஆனபடினால இவன் அவருக்கே கஷ்டம். 7 பிள்ளைகளையும் கொண்டு வந்தாச்சு. இனிமே என்ன செய்ய? கடவுள் சொன்னார், ஈசாயின் மகனில் ஒருவன் என்று சடவோடு கேட்டார்.
வேற பையன் யாராவது இருக்கானா? அவரும் சடவோடு சொல்லியிருப்பார், ராஜாவாக எல்லாம் ஆக்க வந்திருக்கிறார், அவன் ஆடு மேய்ச்சிட்டு அடங்காட்டில். எட்டாவது ஒரு மகன் உண்டு, அவன் எங்க இருக்கிறான்? காட்டில் இருக்கிறார், ஆடு மேய்ச்சி. கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்க்கிற இடம் அதுதான். கூட்டிக் கொண்டு வாங்கப்பா பாப்பா. தூரத்தில் வரும்போதே கர்த்தர் தீர்க்க நடத்தில் சொல்லிவிட்டார், அவன் தான், அவனை அபிஷேகம் பண்ணு. இவனெல்லாம் வீட்டில் வளர்ந்தான் சுகமாக. அவன் காட்டில் இந்த ஆடுகளை காப்பாற்ற பனியிலும் வெயிலிலும் குளிரிலும் இரவிலும் பகலிலும் துஷ்டர்கள் ராத்திரி திருடர்களும் எல்லா நெருக்கத்திலும் காட்டுள்ள மந்தையை காப்பாற்ற. அது மட்டுமல்ல, அவர் தேவ பக்தி உள்ள மனிதனாக அங்கே பிள்ளாங்கடல் வைத்துக் கொண்டு அவர் தேவனை மகிமைப்படுத்துவதே ஒரு ஜோலியாக இருந்தது. அவனை கொண்டு வாருங்கள். இந்த நாட்களில் மனிதர்கள் என்னெல்லாமோ பண்றாங்க. இந்த பத்திரிகைகள் வரும் சில வழியில் பார்ப்போம். ஊழியர் மாநாடு நடக்கப் போகின்றது. அவருடைய நாளை படிப்பு இருக்கணும், அவருடைய நிலைமை எப்படி இருக்கணும், அப்படி தகுதி உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். இன்றைக்கு கடவுள் பார்க்கிற இடம் இருதயத்தை. தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அவன் காட்டில் நடந்தாலும் அவனை நோக்கி பார்த்தார். அவனை கொண்டு வர சொல்லி ராஜாவாக அபிஷேகித்தார். உங்களை என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். நம்முடைய மனதில் தாழ்மை இருக்கட்டும். அதை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுவோம். அப்படி உள்ள தேவன் கிருபை தருவார். மற்றபடி உலகத்தில் ஒன்றுமில்லை. இந்த ஒன்றை சொல்லுகிறேன். நம்முடைய பிராஞ்சி ஒரு இடத்தில் இருக்கிறது. அங்கே ஒரு கண் தெரியாத பையன் ஆராதனைக்கு வருவார். அவன் வருகிற பஸ் ஓட்டி இறங்கி கிராஸ் பண்ண பெரிய ரஸ் உள்ள இடம், வர முடியாது, கண் தெரிந்தவர்களே வர முடியாது. அப்போ சபையில் அதுக்கு மேலே ரெடியாக போய் அங்கே நின்று கொண்டு அவனை கைப்பிடித்து கூப்பிட்டு வருவான். அன்றைக்கு பார்த்தாங்க, சைடில் கொண்டு விட்டாங்க. விட்டோன்னா, பிரதர் என்ன மீசையா எடுத்துட்டீங்களா? இல்லையா? என்ன பிரதர், நம்ம சபையில் அப்படி செய்யக்கூடாது. அப்படி ஒன்று கட்டளை கிடையாது, கட்டளை ஒன்றும் கிடையாது. ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், பரிசுத்த ஆவிக்குள் இருக்கிறவர்கள் அதை மாற்றிக்கொண்டிருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்படியா? எப்படி எடுத்தீங்க? பார்சாவுக்கு போனேன், எடுக்க சொன்னேன். அவர் பிரதர் இதை எடுத்தால் உங்களுக்கு அழகு இருக்காதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், என்னுடைய அழகை நான் பார்க்க முடியாது, எங்கே பார்ப்பேன்? என்னுடைய அழகை பிறர் தானே பார்ப்பாங்க. என்னுடைய அழகை நான் பார்க்க முடியுமா? கண்ணாடியும் பார்க்க முடியாது, ஒன்றும் பார்க்க முடியாது, தடவை வேணா பார்த்துக்கலாம். தேவனுக்கு மகிமை சொன்னார். அருமையானவர்களே, இன்று ஆவியானவர் பேசுகின்றார். பரலோகத்துக்கு போனோம், தேவ சாயலை நாம் அடைய ஆயத்தம். இன்று தருகிற ஆலோசனை, நாம் தாழ்மையை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பார். அவருடைய பார்வையில் நாம் நம்முடைய உடைமைகள், நம்முடைய பிள்ளைகளும் நமக்குரியவர்களாக இருந்தால் நாம் பயப்பட வேண்டாம். என்றும் தைரியமாக இருக்கலாம், இரவிலும் தைரியமாக இருக்கலாம், பகலிலும் தைரியமாக இருக்கலாம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248 A, தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895294662.